நம்ம 8th சம் முடிச்சாச்சு. அடுத்து 9th சம் போகலாம். 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plane is flying at a speed of 500 km/h. அதாவது ஒரு பிளேன் வந்து 500 km/h பறந்துட்டு இருக்கு. Express d traveled by the plane as a function of t in hours. அதாவது dங்கிற ஒரு டிஸ்டன்ஸ ஃபங்க்ஷனா கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 5th 6th படிச்சிருப்போம். டிஸ்டன்ஸ் d is equal to speed s into t time. இது டிஸ்டன்ஸ் இது ஸ்பீட் டைம் அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் என்னது நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். அதனால dனே வச்சிருப்போம். ஸ்பீடு என்ன, எத்தனை இதுல போய்கிட்டு இருக்கு, 500 km/h. 500 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்குதாமா. அவ்வளவு வேகமா ஃபிளைட் போகுமா? அதை அப்படியே எழுதிக்கலாம். 500 km/h. ஒரு மணி நேரத்துக்கு. அது டிவிஷன் கோடு கூட போட்டிருப்பாங்கல்ல, அந்த கோடு தான் பெருன்னு படிக்கிறோம். அது டிவிஷன் இன்டு டீங்கிறது வந்து டைம் இன் ஹவர்ஸ், மணி நேரங்கள்ல நேரம். அது ஒரு மணி நேரத்துல 500 கிலோமீட்டர் போயிருக்கும். அதான் டி இன் ஹவர்ஸ். அப்போ டி இன்டு ஹவர்ஸ். இல்லைன்னா 500 கிலோமீட்டர்னா 500 இன்டூ 1 கிலோமீட்டர் தான் 500 கிலோமீட்டர். அதே மாதிரி டி இன்டூ 1 ஹவர் தான் டி ஹவர்ஸ். அதான் டி. இப்போ நம்ம டி மாதிரி எழுதிக்கிட்டு 500 கிலோமீட்டர் எழுதிக்கலாம். நம்ம டி ஹவர்ஸ்னே எழுதிக்கலாம். ஏன்னா 500 இன்டூ கிலோமீட்டரா போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ என்னன்னா நமக்கு எடுத்தோடனே கண்ணுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது தெரியும். இங்கேயும் ஹவர் இருக்கு, இங்கேயும் ஹவர் இருக்கு. அடிச்சுக்கலாமா? ஆமா, இங்க இருக்கிற ஹவரும் இங்க இருக்கிற ஹவரும் அடிச்சுக்கலாம். இந்த ஹவரும் அடிச்சுக்கலாம். ஏன்னா இங்க மல்டிபிகேஷன்ல தான் இருக்கு. நம்ம தான் இந்த ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிருக்கோம். அப்ப இந்த ஹவர் அடிச்சுக்கலாம், இந்த ஹவர் அடிச்சுக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 கிலோமீட்டர் இன்டு டி. ஓகேவா? இல்லைன்னா 500 டி கிலோமீட்டர். டி இஸ் ஈக்குவல் டு இந்த டி மட்டும் இங்க வந்துடும். 500 டி கிலோமீட்டர். என்ன எழுதி சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷன் டீயோட ஃபங்க்ஷன் எழுதி சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப டிக்கு பதிலாக எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 500 டி கிலோமீட்டர். இந்த கிலோமீட்டர் வந்து மாறாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல தானே இருக்கும். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல தானே இருக்கும். ஆனா டி வந்து செகண்ட்ஸ் ஹவர்ஸ் தான் இருக்கும்ல. ஏன்? அந்த ஹவரும் ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டைமோட வேல்யூ மட்டும் தான் போடணுமா தவிர அது ஹவர்ஸ் பக்கத்தில் போடக்கூடாது. நம்ம ஒன்று எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 500 டி கிலோமீட்டர் எழுதிக்கலாம். இல்லைன்னா டி இஸ் ஈக்குவல் டு 500 டி கிலோமீட்டர் எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர். 9th சம் ரொம்ப ஈஸி. அடுத்து 10th சம்க்கு நம்ம 10th சம்க்கு போகலாமா? 10th சம் என்ன கொடுத்துருக்காங்க? The data depicts the length of a person forehand and their corresponding height. அதாவது இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒரு பர்சனோடைய ஃபோர்ஹேண்டுக்கும் ஹைட்டுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. Based on the data, a student find a relation between the height y and the forehand x. அதாவது இந்த டேட்டாவை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றான்னா, அதுக்கு ஒரு ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டான். ஹைட் வையும் ஃபோர்ஹேண்டோட லென்த் எக்ஸையும் வச்சு இந்த மாதிரி ஒரு ரிலேஷனை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த ரிலேஷனுக்கு ஒய்னு பேர் வச்சு y is equal to ax plus bன்னு கொடுத்துருக்காங்க. where a and b are constants. A and B are constant. அதாவது ஏவும் பியும் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. கான்ஸ்டன்ட்டும் கோஎஃபிஷியன்ட்டும் நம்பர் தான். கோஎஃபிஷியன்ட் மாறலாம், கான்ஸ்டன்ட் மாறாது. கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். இப்போ 1ன்னு போட்டீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் 1 மட்டும்தான். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தெரியும்ல, 9.8 அது மாறவே மாறாதுல்ல. அதுதான் மாறாததுக்கெல்லாம் கான்ஸ்டன்ட்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்போ ஏவும் பியும் நீங்க கொடுத்துருக்க எந்த வேல்யூக்குமே ஏவும் பியும் மாறாது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க, செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் a function. அதாவது இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம வந்து இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனா நம்ம ஒரு வேல்யூக்கும் ஒரு அவுட்புட் இருக்கணும். இல்லையா ஒரு வேல்யூக்கு நிறைய அவுட்புட் இருக்கணும். நான் 2 அவுட்புட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தப்பு. இவன் 35க்கும் 45க்கும் ஒரே 56 தான் தப்பு. ஆனா ஒரு 35 இங்க 4க்கும் போறோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 35க்கு 56, 45க்கு 65, 50க்கு 69.5, 55க்கு 74. ஒரு வேல்யூக்கும் ஒரு வேல்யூ கரெக்டா இருக்கு. அப்போ வந்து என்னது? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான்.
அப்ப என்ன எழுதிக்கலாம்னா the relation between x and y x and y க்கு என்னவா இருக்கு எல்லா வேல்யூ ஈக்குவலா இருக்கு அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்னா forms a function அதாவது xும் yயும் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குது ஏன்னா இங்கதான் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்கல்ல ஆல்ரெடி இது ஒரு ஃபங்க்ஷனே கொடுத்துட்டாங்க இது ஒரு செக் தான் பண்ண சொல்லியிருக்காங்க xும் yயும் ஒரு ஃபங்க்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனும் hence it is a function இந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதினாலே போதும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் ஏன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா ஒரு எக்ஸ் வேல்யூக்கு ஒரு y வேல்யூ இருக்கு அதே மாதிரி 2 எக்ஸ் வேல்யூக்கு ஒரு y வேல்யூ இல்லை அதனால இது ஒரு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் சம் போட்டு முடிச்சாச்சு அடுத்து செகண்ட் சம் போகலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம் தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் சம் போட்டு முடிச்சாச்சு ஒரு செகண்ட் சம் போகலாம் செகண்ட் சம் வந்து கொஸ்டின்ஸ் தான் இருக்கு ஆனால் ஆன்சர் பெருசு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் a அண்ட் b அதாவது இங்க ஒரு கான்ஸ்டன்ஸா கொடுத்துருக்காங்கல்ல y is equal to ax plus b where a and b are கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த aவும் bயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம லீனியர் ஈக்குவேஷன் மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு நம்ம இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் பார்க்கணும் அதாவது இந்த வேல்யூலாம் எக்ஸ்ங்கிற இடத்துல ஒய்ங்கிற போட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு y is equal to ax plus b அதை நீங்க எழுதிக்கலாம் y is equal to ax plus b ஸோ நம்ம ஏதோ ஒரு y வேல்யூ எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் y வேல்யூ எடுத்துக்கிறது தான் பெட்டர் ஏன்னா ஹைட் y தானே அப்போ 56 எடுத்து இங்க எழுதிக்கலாம் a x-க்கு 56 ஓட x வேல்யூ என்ன 35 எழுதிக்கிட்டு பிளஸ் b போட்டுக்கலாம் ஏன்னா b தெரியாதுல்ல இப்படி கிடைச்சிருச்சா இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதணும் இப்படி எழுதிக்கலாம் 56 is equal to 35a இங்க இருக்க 35 முன்னாடி கொண்டு வந்துட்டேன் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அதனால 35 plus a 35a plus b இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம் 45 65 இருக்கு இல்லையா y தான 65 ஏன்னா y தான ஹைட் 65 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் இப்போ 65 எழுதியாச்சு அடுத்து x வேல்யூக்கு என்ன பண்ணுவோம் 65 ஓட x வேல்யூ என்ன 45 அதை இங்க எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதியாச்சா இப்போ நம்ம ஈக்குவேஷனை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது இதை மட்டும் மாத்தி எழுதிக்கலாம் இதை நம்ம என்ன வச்சுக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம் இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் எடுத்து இங்க அப்படியே எழுதிட்டேன் அப்புறமா y வேல்யூ x வேல்யூ போட்டேன் ஃபர்ஸ்ட் y வேல்யூ போட்டு அதோட x வேல்யூ a ஓட மல்டிப்ளை பண்ணேன் அதை அப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷன் 1 வச்சாச்சு 65 வந்து செகண்ட் y வேல்யூ அதோட x வேல்யூ போட்டு a மல்டிப்ளை பண்ணி பிளஸ் b போட்டு செகண்ட் ஈக்குவேஷன் வச்சாச்சு இதுக்கப்புறம் என்னடா பண்றது அப்படி பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 2ல இருந்து ஈக்குவேஷன் 1 குறைக்க போறோம் அதாவது சப்ட்ராக்ட் கழிக்க போறோம் அதுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 தான் எழுதணும் ஏன்னா 2ல தான் 1 குறைக்கிறோம் அப்ப 2 எழுதிக்கலாமா 65 is equal to 45a plus b மைனஸ் போட்டுக்கிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான சப்ட்ராக்ட் பண்ணுவோம் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சா அடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுவோம் 56 is equal to 35a plus b இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா இங்க இருக்க சைன்லாம் மாத்திடுங்க இங்க சைன் பிளஸ்ல இருக்கு அப்போ அது மைனஸா மாத்திக்கலாம் இங்கேயும் பிளஸ்ல இருக்கு இது மைனஸா மாத்திக்கலாம் இதையும் மைனஸா மாத்திக்கலாம் b ல இருந்து b போச்சுன்னா எவ்வளவு 0 தான் வரும் இது சைன் மாத்திட்டோம்ல பிளஸ் b ல இருந்து பிளஸ் b போச்சுன்னா 0 35 45 ல இருந்து 35 போச்சுன்னா எவ்வளவு அதுக்கு நம்ம லெட்டர் அப்படியே போட்டுக்கலாம் இந்த நம்பரை மட்டும் கழிச்சா நமக்கு கிடைச்சிடும் 45 ல இருந்து 35 போச்சுன்னா ஆன்சர் என்ன 10 கழிச்சிருக்கோம் அப்போ 10 அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கழிக்கணும் 65 ல இருந்து 56 போச்சுன்னா எவ்வளவு 9 தான் வரும்
அப்போ இந்த 0 வந்து பெரிய பிரச்சனை இல்லை, அதை அப்படியே விட்டலாம். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு, 9 is equal to 10a. அப்போ இந்த 10 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா, இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, டிவிஷன் ஆயிடும். அப்போ என்ன ஆகும், a is equal to 9/10. இந்த 10 நம்ம கொண்டு வந்து அதை அப்படியே திருப்பி எழுதிட்டேன். 9/10 is equal to a-ங்கிறத a is equal to 9/10 எழுதிட்டேன். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஏ என்ன கிடைச்சிருக்கு, 9/10 கிடைச்சிருக்கு. இல்லை நீங்க 0.9 எழுதிக்கலாம், 9/10 வச்சுக்கலாம். அடுத்து பி கண்டுபிடிக்கணும். பிக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஏ ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து ஏ சப்ஸ்டியூட் பண்ணாலே பி வந்து, அதாவது ஏக்கு வந்து இந்த வேல்யூ போட்டாலே நம்ம பிஏ கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து பார்த்தா இருக்கிறது சின்னதாக இருக்கு. 35a plus b 56 is equal to 35a plus b. இப்போ இந்த 35ங்கிற இடத்துல வந்து நம்ம 35a-ங்கிற இடத்துல வந்து 9/10 வந்து போட போறோம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம இந்த ஏக்கு பதிலாக இந்த 9/10 போடுவோம். 56 is equal to 35 into 9/10. இதை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ஒரு பெரிய பிராக்கெட் கூட போட்டுக்கலாம். இது 9/10 plus b. சரியா, இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்னதான் பண்றது, இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பி வந்து நம்ம ஓரமா வச்சுருப்போம். நம்ம இந்த இதை எடுத்து இங்கே வந்துருவோம். 35 into 9/10. 35 வந்து 9ஆல் பெருக்கி 10ஆல் வகுத்தா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் 35 9ஆல் வகுக்கலாமா, பெருக்கலாமா? 5 9s are 45, மேலே 4 போகும். 3 9s are 27, 27 கூட 3 சேர்த்தா 27 கூட 4 சேர்த்தா 31. அப்போ 35 9ஆல் பெருக்கினா நமக்கு இதுதான் கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு போட்டுட்டு 10ஆல் வகுத்தா கிடைக்கும். பாத்தீங்களா, இப்போ நம்ம இதை பெருக்கியாச்சு, இப்போ நம்ம போட்டாச்சு. இதை இப்போ 10ஆல் வகுத்தா நமக்கு இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 10ஆல் வகுத்தா என்ன பண்ணணும், 31.5 தான் வரும். 10ஆல் வகுத்தா ஒரு டாட் தள்ளி வச்சிருங்க, ஒரு புள்ளி தள்ளி வச்சிருங்க. 100ஆல் வகுத்தா 2 புள்ளி, 1000ஆல் வகுத்தா 3 புள்ளி. நீங்க 10ஆல் வகுத்துக்கணும், ஒரு புள்ளி தள்ளி வச்சாலே ஆன்சர் வந்துடும். நீங்க டிவிஷன் போடணும், அதாவது வகுக்கணும் அவசியம் இல்லை. 10ஆல் வகுக்க 100ஆல் வகுக்க ரொம்ப ஈஸி தான். அப்ப நமக்கு இதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 31.5 கிடைச்சிருக்கு. அதை நம்ம அப்படியே இங்க எழுதிக்கலாம். போட்டாச்சா, அடுத்து என்ன பண்ணணும், இதை வந்து பிளஸ்ல இருக்கா, இதை இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன ஆயிரும், மைனஸா மாறிடும். 56 - 31.5 is equal to b. இப்போ இதை நம்ம கழிச்சோம்னா நமக்கு பியோட வேல்யூ கிடைச்சிடும். கழிக்கிறது வந்து இந்த 0.5 தான் வந்திருக்கேன், கவலைப்படாதீங்க, நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த பக்கம் வந்து நம்ம ரஃப் ஒர்க்கு வந்துடுவோம். 56 மேலே எழுதிப்போம். 0.0 56.0 31.5 இதை கழிக்க போகிறோம். 0 10 சொல்லிட்டு என்ன பார்த்திக்கலாம், 10 5 போச்சுன்னா 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கடன் வாங்கினோம்ல, அது காமிக்கணும்ல, 5 6000, 5 1 போச்சுன்னா 4, 5 3 போச்சுன்னா 2. அப்புறம் நம்ம கழிச்சா என்ன வருது, 24.5 is equal to b. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏவோட வேல்யூ 9/10 வந்து 0.9 கூட எழுதிக்கலாம். இப்போ என்னதான் ஆன்சர், 25.5 பி. ஏ வந்து 0.9, அதை தனி எழுதிக்கலாம். a is equal to 0.9, b is equal to 24.5. இதுதான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ. செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோமா, அடுத்து தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சு, அதை இங்கே எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஹைட் when forearm length is equal to 40 cm. அதாவது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போ ஹைட் இந்த 35, ஃபோர்ஹேண்ட் லென்த் 35 இருந்தால் ஹைட் 56, அந்த மாதிரி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சோம் இல்லையா. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 40 இருக்கும் போது என்ன வரும், ஹைட் என்னவா இருக்கும், 40 சென்டிமீட்டர்ல எக்ஸ் இருந்துச்சுன்னா ஒய்யோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒய் வந்து நமக்கு தெரியாது, நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எப்பயும் போல எழுதியாச்சா. இப்போ நம்ம இந்த ஒய் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸ் தானே வந்து 4 ஹேண்ட் லென்த்து,
எக்ஸ் தானே ஃபோர் ஹேண்ட் லென்த்து, இங்கே பாருங்க இந்த ஃபோர் ஹேண்ட் எக்ஸ், அப்புறம் ஒய் தான் வந்து ஹைட்டு. இங்கே ஃபோர் ஹேண்ட் தான் கொடுத்துட்டாங்கல்ல 40ன்னு, அப்போ எக்ஸ் தான் 40, அப்போ ஒய் தெரியாது, ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஏன் என்னது இங்கே கண்டுபிடிச்சு வச்சுக்கோமா 0.9, எக்ஸ் என்னது 40, பி என்ன 24.5. அது அப்படி. இப்போ இதெல்லாம் நம்ம கூட்டிக்கிட்டு கழிச்சிட்டு இதை பெருக்கிட்டு அதை கூட இதை ரெண்டுத்தையும் கூட்டா நமக்கு ஒய் வேல்யூ கிடச்சிடும். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.9 × 40 எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம 0.9 ஆல்ரெடி எப்படி எழுதியிருந்தோம், 9/10 தான் எழுதியிருந்தோம். நம்ம இப்படி எழுதிக்கிட்டே × 40 போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 0 இந்த 0 அடிச்சு விட்டுக்கலாமா? 10ஆம் டேபிளில் இது 1 டைம் வரும், இது 4 டைம் வரும். அப்போது 9 × 4 36. ஒன்றுமே இல்லை, இந்த 0.9 நம்ம 9/10 முதல்ல இருந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். அதை எழுதிக்கிட்டு 40ஆல் தானே பெருக்கணும். 40ஆல் பெருக்கும்போது இந்த 40 4 டைம் வரும், 10 1 டைம் போகுமா? அப்போ 9ஐயும் 4ஐயும் பெருக்குனா 36 வரும். அப்போ 36 + 24.5 போட்டாச்சா? இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் கூட்டினா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா இந்த சம்மு முடிஞ்சு போயிடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 36 24 கூட்டினாலே இந்த சம்மு முடியுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. கூட்டலாமா? 36 எழுதியாச்சு, 24.5. இங்கே 0.0 போட்டுக்கலாம். கூட்டினா 0.0 0.5 சேர்ந்து அது வந்துடும். பாயிண்ட் அப்படியே போட்டுக்கலாம். 4 6 4 10 0 போயிட்டு மேலே 1 வரும். 3 6 இங்கே 60 வருது. அப்போ ஆன்சர் வந்து என்னது 60.5 ஆச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன், அதாவது ஒய் ஈக்குவல் டு x + b எழுதிக்கிட்டேன். எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லா வேலையும் போட்டு பார்த்துட்டு அது 40 0.9 பெருக்கிக்கிட்டேன். அதுக்கு என்ன பண்ணனா 9/10 எழுதிக்கு பெருக்கினேன். அது கூட 24.5 சேர்த்தா நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. தேர்ட் சம் போட்டு முடிச்சாச்சு, அதுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ ஃபோர்த் சம்முக்கு போகலாம். ஃபோர்த் சம் ரொம்ப 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 ஈஸி. தேர்ட் சம் மாதிரி தான். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்கா, ஃபைண்ட் லென்த் ஆஃப் த ஃபோர் ஹேண்ட் when height is equal to 53.3. இங்கே ஹைட்டை கொடுத்துட்டு 400 கேட்டுருக்காங்க. போன சம்ல 400 கொடுத்து ஹைட் கேட்டாங்க, இது அப்படியே ஆப்போசிட். அப்போ ஹைட் என்னது, ஹைட்டு தான் ஒய். அப்போ நம்ம ஒய்ங்கிற இடத்துல ஒய் இஸ் ஈக்குவல் டு ax + b தானே. ஒய்ங்கிற இடத்துல அந்த 53.3 எழுதிக்கலாம். ஏ என்ன 0.9, எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பி என்ன 24.5, அதை அப்படி எழுதிக்கலாம். இப்போ 24.5 இந்த பக்கம் கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம், அதாவது கழிச்சுக்கலாம். இங்கே கூட்டத்தில் இருக்கு, கழிக்கிறோம் ஆப்போசிட், அதாவது எதிர்பக்கம் கொண்டு வந்தால் எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறிடும். கொண்டு வந்தாச்சா? இப்போ அதை கழிச்சிட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். கழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை அப்படியே எழுதிக்கலாம். 3 10 13 போட்டுக்கலாம். இதை அடிச்சு விட்டு 2 போட்டுக்கலாம். 13 இது போச்சுன்னா 5 போச்சுன்னா 8, 2 10 12 போட்டுக்கலாம். இதை அடிச்சு விட்டு 4ஆக மாற்றிக்கலாம். 12 4 போச்சுன்னா 8, 4 2 போச்சுன்னா என்னது 2. ஸோ இதுக்கு என்ன கிடச்சிருக்கு 3 தான், 28.8 கிடச்சிருக்கு. அதுக்கு அப்படியே எழுதிக்கலாம் பார்க்காம. இப்போ இந்த 0.9, அதாவது இங்கே 0.9 × x இருக்கா, இதை இங்கே கொண்டு வந்து கழிச்சாலே நம்ம எக்ஸோட வேல்யூ கழிச்சிடும். அதை இதை இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணணும், வகுக்கணும். ஏன்னா இங்கே பெருக்கிறதுக்கு இங்கே வகுக்கணும். இதை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வழக்கமாக போட்டால் வந்து இது முடியாது. அதனால இப்போ ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்டெப்பு. இங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. மேலேயும் 10ஆல் பெருக்கிக்கலாம், கீழேயும் 10ஆல் பெருக்கிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறத சொல்றேன். மேலே 10ஆல் பெருக்குனா இந்த பக்கம் பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி கீழே 10ஆல் பெருக்குனா இந்த பக்கம் பாயிண்ட் வந்துடும். அப்போ 288/9 தான் எக்ஸ். இந்த பக்கம் பெருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன்ல மேலே பெருக்கினா கீழே பெருக்கினாலும் ஒரே வேல்யூ தான் வரும். இப்போ வகுத்தாலே நமக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ கிடச்சிக்கும். 28ல் எத்தனை 9 இருக்கு, 3 9 இருக்கு. ரிமைண்டர் வந்து 1. 18ல் எத்தனை 9 இருக்கு, 2 9 இருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. அப்போ ஒருத்தருடைய ஹைட் வந்து 53 இன்ச் இருந்தால் அவரோட ஃபோர் ஹேண்ட்லேருந்து வந்து 32 இன்ச் இருக்கும். இதெல்லாம் 4ஆவது சம் முடிஞ்சது. அது போக எக்ஸசைஸ் 1.3யும் முடிஞ்சது. நம்ம 3 எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. அடுத்து 1.4 எக்ஸசைஸ் தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த எக்ஸசைஸில் பார்க்கலாம்.